ஷியாமலாய வித்மஹே சண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹ. வாழ வைப்பால் வாராகி. அன்பு பக்தர்களே, 2026 இப்போ என்ன நம்ம தொடர்ந்து மாத பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதம் எப்படி இருக்கும், தமிழ் மாதம் எப்படி இருக்கும், தை மாதம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு புதுவிதமான பார்வை, யாரும் சொல்லிடாத வகையில் ஒரு புதிய கோணத்தில் இந்த 2026 வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகுது, நல்லா உயர்ந்து வரப்போகுதா, இல்லை ஏதேனும் தாழ்ந்து வரப்போகுதா, இல்லை ஏதேனும் சிக்கல் வரப்போகுதா, எந்த ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை, எந்த ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும். நிச்சயமா இந்த 2026 விலைவாசிகள் விண்ணை முட்டக்கூடிய வகையில் உயரும். குறிப்பா கனிம வளங்கள், செங்கல், மணல், ஜல்லி, அந்த கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள் ஆகட்டும், மூலப்பொருட்கள், சிமெண்ட்டு, இதனுடைய விலைவாசிகள் கணிசமாக கண்டிப்பாக உயரும். அப்போ இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கனிம வளங்கள், க்ரஷர்ஸ், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, செங்கல் சூளைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ் வச்சு ஆலோ பிளாக்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க, அப்புறம் இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிஎம்டி கம்பிகள் செய்யக்கூடியவங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்போ இவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்க போகுது. இப்போ விலைவாசி உயரும்போது மக்கள் அங்கே கஷ்டப்படுவாங்கல்ல, அதை வாங்கக்கூடிய தகுதி மக்களுக்கு உயரும். வாழ்க்கை தரம் உயரும்னா இதுதான் விஷயம். வருமானம் அதிகரிக்கும். எப்படி வருமானம் அதிகரிக்கும்? சனி குரு தொடர்பு. எப்பொழுதுமே எப்பையெல்லாம் இந்த சனி குருக்கு அந்த கேந்திரமோ திரிகோணமோ தொடர்பு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும். டாலர் கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்திய பொருளாதாரம் அதிகரிக்கும். நாமளே நம்முடைய சொந்த காசில் நம்ம இந்திய ரூபாயிலே வர்த்தகம் செய்யக்கூடிய வகையில் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆக போது நம்மளுடைய இந்திய பொருளாதாரம். அதோடு மட்டுமல்ல, அப்போ வருமானம், தன வருமானம், பண வருமானம் அதிகரிக்குமேயானால் நிச்சயமாக சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும், சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். சார், வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். குறிப்பாக பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த 2026. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிக்கு 2026 நடக்குது. ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. ஃபஸ்ட்டு வரக்கூடியது சனி பயிற்சி. அதில் நிறைய அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் அந்த 7.5 சனி, பாத சனி, ஜன்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அதே போல் முயற்சிகளுக்கான சனி, இதில் நிறைய ஒரு 6 ராசிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு கூட வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக கோல்டு மார்க்கெட்டு, வெள்ளி மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட். கோல்டு நிச்சயமாக இந்த வருஷம் 15,000 ரூபாய் வரையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெள்ளி விலை 500 ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெள்ளி விலை அதிகரிக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும். குரு உச்சம் இருக்கிறார். அப்போ நிச்சயமாக தங்கத்துக்கான டிமாண்ட் இருக்கும், சில்வருக்கான டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும். சனி சுக்கிரனை பார்க்கிறார். வெள்ளியால் சில டேமேஜஸ் ஏற்படும். அதில் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தரும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களை விட ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
ஆனால் இந்த வருஷம் ட்ரேடிங்கில் தான் அதிக லாபம் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட்டை விட, ஸ்டாக் மார்க்கெட்டை விட நேரடியாக நீங்கள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அன்னன்னைக்கு அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும். அப்போ ட்ரேடிங்கில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக அமையப்போகுது. அப்போ பாவகர்மா, புண்ணிய கர்மா, இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து இந்த 2026 உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக 12 மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு கண்டகச்சனி நடந்து வருகிறது. கண்டகச்சனி பார்ப்பவர்கள் எல்லாம் எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். அரிய பல நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். பெண்கள் எல்லாம் வீண் கலகங்கள் செய்கிறார்கள். யாருக்கு? கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டகச்சனி நடைபெறுகிறது. ஆனால் பாருங்க, 10ஆம் இடத்துல குரு இருந்தார், அதனால பாதகத்தை செஞ்சுட்டு வந்தார். கர்மஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார், அதனால கர்ம வினை ஆக்டிவேட் ஆச்சு. அதே போல 7ஆம் பாவத்தில் இருந்த சனி பகவான், அதோடு கூட 6, 12ஆக அமைந்த ராகு கேதுக்கள், இவை எல்லாமே டோட்டலாக அந்த சர்க்கிள் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. எப்படி கடிகாரத்தில் முள்ளு 12 மணி 10 நிமிஷம்னா திரும்பவும் 1:20 எல்லாமே மாறுமோ, அதை போல அந்த ராசி கட்டங்கள், ராசிமானங்கள், காலச்சக்கரத்தில் எல்லாமே கிரக அமைப்புகள் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்போ கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். குறிப்பாக மாணவ செல்வங்கள், +2 முடிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை +2 படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம். என் பையன் நீட்டி எழுதுவானா, ஜெய் எழுதுவானா, அல்லது அவன் ஐஐடி போவானா, ரிசர்ச்சுக்கு போவானா, இல்லை டிகிரி முடிச்சிட்டா சாமி அவர் ஐஏஎஸ் எழுதணும்னு ஆசைப்பட்றாரு, ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு, அவர் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு, இஸ்ரோவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாரு. இது போல் உங்களுடைய கனவுகள் நிறைவேறுமா? அந்த குழந்தை என்ன படிக்கும்? அதே போல் வெளிநாட்டில் தங்கி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், மாணவ மாணவிகள், நான் இவங்க யூகே வந்தேன், ஜெர்மன் வந்தேன், ரஷ்யா வந்தேன், சம்திங் ஒரு வெளியூர் வந்தேன், இஸ்ரேல் போனேன். அப்போ நான் இங்கே தங்கி படிக்கக்கூடிய இடங்களில் ஸ்கை ஃபண்டு ப்ளஸ் ஜாப், அந்த யூனிவர்சிட்டியிலே ஒரு இன்கம் இருக்கும், ஸ்கை ஃபண்ட் கொடுப்பாங்க. அதில் இதேனும் வந்திருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், ரொம்ப நாளாக வேலை தேடுறாங்க சாமி, வேலை கிடைக்கல, எனக்கு ஜாப் தேடின்னு இருக்கேன், இருந்தால் தான் நம்ம இந்த ஊரில் இருக்க முடியும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் மாணவ செல்வங்களுக்கு, அவை எல்லா மாணவ மாணவிகளுக்கு அந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும். குறிப்பாக வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான கால நேரங்கள் வந்திருக்கிறது. கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. அதே போலத்தான் வேலை அமைப்புகள், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல அநேக பிரச்சனைகளாக இருக்கலாம், மனசில் இருக்கக்கூடிய கலகங்களாக இருக்கலாம், மனசில் இருக்கக்கூடிய பயமாக இருக்கலாம், வீண்படி அவமானங்கள், தலைமுறைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள். அப்போ இந்த மாதிரியான வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், வேலை சிறப்பானதாக இருக்கும், இடமாற்றங்கள் இருக்கும், வேலையில் இடமாற்றங்கள் இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம் எனதருமை கன்னிராசி அன்பர்களே. உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நண்பர்களாக மாறுவார்கள். கவலை வேண்டாம். அது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், காதலர்களாக இருந்தாலும், மனம் கவர்ந்தவர்களாக இருந்தாலும், எதிர்ப்புகள் எல்லாம் நட்புகளாக மாறக்கூடும்.
குறிப்பாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் அமைப்பில் இருக்க கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதே போல் குரூப் ஆஃப் கம்பெனிஸு, ஒரே ஒரு கம்பெனிக்கு கீழே மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் நிறுவனங்கள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இதெல்லாம் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும். தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும். ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கன்னிராசியில் கலைத்துறையை சார்ந்தவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள். இப்போ சினிமா துறையை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு சினிமா துறையை சார்ந்த அன்பர்களாவது நமக்கு கால் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. சினிமா துறையில் எத்தனையோ நெருங்கிய நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க. நம்ம வாராகி இடத்துல ஜெயித்தவர்கள் ஏராளம். அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், டிடிடியில் திருப்பதியில் அது மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஹெச்ஆர்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீக துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக பெரியோர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், தொலைக்காட்சி அன்பர்கள், பத்திரிகை அன்பர்கள். அப்போ கன்னிராசி அன்பர்களை நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், இந்த வருடம் முழுவதும் 3 பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சிறப்பை தருகின்றன. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த கண்டக சனி இடத்தில் தான், சனி பகவான் இடத்துல தான் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த சனி பகவானை எப்படி, அப்போ கர்மவினை விலகி பாவத்துவங்கள் விலகினா சனி பகவானால் உங்களுக்கு எந்த தீமையும் இல்லை. ஜென்மாந்திரத்திலே சனி, இந்த கன்னிராசி என்பவர்கள் செய்த பாவங்கள் விலகும். பொதுவாக இந்த சனி பகவானுடைய தாக்கம் குறையும். ஏன்னா 3-11 குரு பகவான் அமைந்து அந்த குரு பகவான் சனியை பார்க்க, இதெல்லாம் ஒரு ஜோதிட சூக்ஷமம், ஜோதிட ரகசியம். நான் இப்படி கூட உங்களுக்கு சொல்கிறேனே, ஏன் நம்ம தனித்தனியாக சொல்லணும்? ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு பிஸ்னஸ், நம்ம இப்படிலாம் ட்ரேடிங் இப்படிலாம் சொல்வதை விட நான் இப்படி உங்களுக்கு சொல்கிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தெய்வம் எது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தெய்வம், அதிர்ஷ்ட தெய்வம் எது, உங்களை பாதுகாக்கக்கூடிய வழிபாட்டு தெய்வம் எது, அப்போது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வம், உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வம், உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வத்தையும் இந்த வருஷம் அந்த தெய்வம் எந்த கோவிலில் எந்த இடத்துல இருக்கு, புரியுதுங்களா? எந்த தெய்வம், அந்த 3 சாமி யாரு, அந்த 3 சாமி இப்போ என்ன ஊரில் என்ன கோவிலில் இருக்கு என்பதை கண்டுபிடித்து, அப்போ அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், அந்த 3 வழிபாட்டு தெய்வங்களை அறிந்து அந்த ஆலயத்திற்கு வழிபாடு செய்வீர்களே ஆனால் உங்கள் பாவத்துவங்கள் எல்லாம் விலகி இந்த வருடம் முழுவதும் கலர்ஃபுல்லாக நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமைந்தே தீரும். கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. அப்போது இந்த 2026 பொறுத்த வரையில் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது, திருமணம் நடந்து அவங்க கணவன் மனைவியோட கடைசி காலம் வரையிலும் குழந்தையை பெற்று கடைசி காலம் வரையில் வாழ்ந்துடுறாங்கன்னா அது புண்ணிய கர்மா. நம்ம இந்திய திருநாட்டினுடைய பாரம்பரியமே, பண்பாடு, இந்தியாவின் அடையாளமே அதுதான். ஒருவனுக்கு ஒருத்தி. கடைசி வரல என்ன கஷ்ட நஷ்டமோ, வீட்டுக்காரர் சம்பாதிக்காமல் இருந்தால் அந்த அம்மா போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கணவனையே காப்பாற்றுவாங்க, சோறு போடுவாங்க. 4 வீட்டில் 10 பாத்திரம் தைச்சாவது பசங்களை காப்பாற்றுவாங்க. அதுதான் நம்மளுடைய பண்பாடு, அதுதான் நம்மளுடைய அடையாளம். இன்றைக்கி கல்ச்சர் மாறி போச்சு, வெஸ்டர்ன் கல்ச்சர். வேணும்னா வச்சுக்கோ, வேணும்னா போயிட்டே இரு, பிடிச்சா இருப்பேன், பிடிக்கலாம் நான் அவனை நீ கிளம்பி போன்னு சொல்லிடுவேன். இது வெஸ்டர்ன் கல்ச்சர். அப்போ இதெல்லாம் பாவகர்மா. எது? திருமணம் பண்ணிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் அந்த ஆணவம், கர்வம், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது உங்கள் ஜாதக கர்மா. நான் ஒன்றும்
நீ உங்களையும் குறை சொல்ல முடியாது, என்னையும் குறை சொல்ல முடியாது, அவரையும் குறை சொல்ல முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அந்த பாவகர்மா அதுதான் ராகு கேதுவுடைய தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன், சனி சுக்கிரன், சூரியன் செவ்வாய், சூரியன் சுக்கிரன், சூரியன் ராகு. இந்த சூரியனோடு பாவ கிரகங்கள் அசுப கிரகங்கள் சேருமேயானால் அது நிச்சயமா திருமண வாழ்க்கை நிலைத்திருக்காது. அப்போ ரெண்டாவது திருமணம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஆனால் திருமணம் செஞ்சு வாழ்கிறது தாங்க சிறப்பு. தனியாக வாழ்கிறதுல எந்த புண்ணியமும் கிடையாதுங்க. திருமணம் செஞ்சு இன்னொருத்தருக்காக பிறருக்காக வாழும்போது தான் அதில் இன்பம் உள்ளது. அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், காதல் திருமணங்கள் வீட்டில் ஒத்துக்காமல் இருக்கலாம். இந்த வருஷம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. எவ்வளோ பேரண்ட்டை நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேரண்ட்டு அப்பா வந்து அப்படியே கர்வமாக இருப்பார். நான் முடியவே முடியாது சாமி, பண்ணித்தர மாட்டேன் சாமி நான் அப்படின்வார். நானே அவங்க வீட்டில் ஒரு 5 வாட்டி 6 வாட்டி பூச்சிக்கு போயிட்டு வருவேன். அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி பூச்சிக்கெல்லாம் போயிட்டு வருவேன். அப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சாமி வேறு வழி இல்லை பண்ணிடலாமா அப்படின்வார். அப்போ அதே போல் தாமத திருமணங்கள் நடக்கும். காதல் திருமணங்கள் வீட்டில் சம்மதிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் பிரிந்த காதலர்கள் ஆசைப்படக்கூடியது. அதே போல் திரைமறைவான வாழ்க்கை, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னொரு குடும்பம் இருக்குது, மனைவி பசங்க இருக்குன்னு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு வந்து ஆசைப்படுறது, அல்லது அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு இன்னொரு ஆண் வந்து அந்த அம்மா மேலே ஒரு ஆசைப்படுறது. இது வந்து கள்ள தொடர்புன்னு தமிழில் சொல்கிறோம், இல்லை திரைமறை வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் மிக கொடிய பாவகர்மா, மிக கொடிய பாவகர்மா. அந்த மாதிரியான பாவகர்மா இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். சேர முடியுமா, சேர முடியாதா, கண்டினியூ பண்ணலாமா, வேணாமா, தூக்கி போட்டுடலாமா, இல்லை இதை மறக்கணுமா, இதை கட்டி காப்பாற்ற முடியுமா, இல்லை பிரிந்த உறவுகள் பிரிஞ்சிட்டோம் சாமி திருப்பி ஒன்று சேர முடியுமா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லக்கூடிய வருடம். அப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்த பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரிந்த மன வருத்தங்கள்லாம் கூட விலகிக்கூடிய சேரக்கூடிய வருடம். அதே போல் திருமண யோகங்கள், முதல் திருமணம் 30 வயசு 40 வயசு 42 வயசு பெண்கள் கவலையே படாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு. ஆனால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, நான் அங்கே பார்த்துட்டு சாமி பார்க்காத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, இந்த மாதிரி டைலாக் பேசாதீங்க. ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான தசைக்கு நீங்கள் போவீங்க, உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான கணவர் பொருந்துவார், நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதனோடு அதை சாட்டிஸ்ஃபைடாக லைஃப்பை கொண்டு போவீர்கள். ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானித்த வாழ்க்கை கர்மா சொல்கிறபடி நீங்கள் வாழாததுனால வெளியில் வந்துட்டீங்க. அப்போ கர்ம வினை என்ன சொல்லுது, ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற கணவரை தேடி பிடிச்சி ஏற்றுக்கொள்வீர்களே. ஆனால் திருமண வாழ்க்கை நிலைக்க போது அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உருவாகும். இப்போ இது எல்லாத்துக்கும், இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நிஜமாக ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் திடீர்னு வந்த பிரச்சனையாக இருக்கலாம், 3 வருஷமாக வந்த பிரச்சனையாக இருக்கலாம், பல கோடிகளை இழந்த விஷயங்களாக இருக்கலாம், ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான சிக்கல்களாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே. ஆனால்
நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு, கவலை வேண்டாம். நன்றி. நமச்சிவாயம்.